அன்பு டீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் படுகொலை, ஆணவ கொலை. இந்த கொலை நடந்தது எப்படி? சுபாஷினிக்கும் கவினுக்கும் என்ன தொடர்பு? பள்ளி தோழர்களாக இருந்து காதலர்கள் மாறியது எப்படி? ஏன் இவர் கொலையுண்ட ஆனார் என்பதை நாம் முழுசாக வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்முடைய கருத்துக்களை கேளுங்க. லவ்வர்ஸ் ட்ரீம் சென்னை, தி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சுபாஷினி கவின் பள்ளி தோழர்களாக வளம் வந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் அது காதலாக மாறி இருக்குது. காதலாக மாறும் பொழுது இவர் சென்னைக்கு வந்துட்டார். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா கவின் நல்லா படிச்சிருக்கார், நல்ல புத்திசாலி, நல்ல ஆற்றல் உள்ளவர். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போது 26ஆம் தேதி கவின் ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போகும்போது 27ஆம் தேதி அவங்க தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற பாளையங்கோட்டைனாலே கலைஞர் இருந்த இடம், ஜெயிலில் இருந்த இடம், முக்கியமான ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சித்த மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. யார்? சுபாஷினி. அப்படி இருக்கும்போது சுதர்ஜித் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷினியுடைய சகோதரர். இவர் பல முறை கவினுக்கு சொல்லியிருக்கிறார், எடுத்து சொல்லியிருக்காரு, வேணாண்டா, உன் சாதி வேற, என் சாதி வேற, ஸோ எங்கள் அக்கா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கேட்காத பட்சத்துக்கு இவங்க, ஏன்னா கவின் ஒரு வேலை கேட்டாலும் சுபாஷினி அட்டாச் ஆகிருப்பான், பயங்கரமாக அட்டாச் ஆகிருப்பான். இல்லைன்னா கவின் விட்டு போயிருப்பான். கவின் விடக்கூடாது அப்படின்றதுக்காக சுபாஷினி, ஏன்னா 7 வருஷமாக இவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது சுபாஷினி ஒரு நம்பிக்கையோட தான் அந்த பொண்ணு அவன் மேலே ஒரு காதல் வச்சுருந்துருக்கிறான், ஒரு அந்தஸ்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சராக இருந்திருக்காங்க, அவங்க அப்பா ஒரு பெரிய விவசாயியாக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டு பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பட்டணத்துக்கு அனுப்பி பெரிய லெவலில் அவங்க நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆளாயிருக்கான். அப்படி இருக்கும்போது 26ஆம் தேதி பாளையங்கோட்டை வந்திருக்காப்புல. 27ஆம் தேதி அவங்க தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காப்புல. இதை கவனித்த சுதர்ஜித் என்ன பண்ணியிருக்கா, எங்கள் அக்கா நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமாடா, பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, சம்மந்தமாக நம்ம வாமச்சான் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண விஷயமா பேசலான்ட்டு கூப்பிட்டு போயிருக்கான். இது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது சுபாஷினியை அவங்க அப்பா கேட்டிருக்காரு, என்னம்மா நீ லவ் பண்ணுறியான்ட்டு. அதெல்லாம் இல்லைப்பா, ஏன்னா கவின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 6 மாதம் ஆகட்டும், இப்போ எதுவும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா கேட்டிருக்காரு, இல்லைப்பா நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி ஓகேன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க. இருந்தாலும் அலசல புலசெல்லாம் இவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இவனும் இது மச்சான் நம்பி கூப்பிட்றானே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதூகலமாக சந்தோஷமாக ஆரவாரத்தோடு, பாவம் குழந்தை லாஸ்ட்டு அன்றைக்கி தான், அந்த நிமிஷம்தான் அவனுடைய உயிர் பிரியுது. கவினுக்கு தெரியல, கவினுடைய பெற்றவங்களுக்கும் தெரியல. என் குழந்தை வீடு சேருவான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. கவின் நம்பிக்கையாக போகிறான், இது கல்யாண பேச்சு தான் பேசுகிறான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஜித்தோட நம்பிக்கையாக போகிறான். ஆனால் போகிற வழியிலேயே அவன் கேட்டுகிட்டே போயிருந்துருக்கு, ஏன்டா டாய், நீ உனக்கெல்லாம் என் அக்கா தேவைப்படுதான், உன் அந்தஸ்தனை என் அந்தஸ்தனடா அப்படின்னு கவின் பயம் ஆரம்பிச்சிருக்கு. யார் கேட்டது? சுதர்ஜித் கேட்டுருக்கான். போகிற வழியில் கேட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்கும்போது கவினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஏற்பட்டிருக்கு. சரி, இது வேறு லெவலில் போகுது, இவங்க கூட நம்மளுக்கு பேசி தேவையில்லை, நம்ம இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு இவன் இறங்கியிருக்கான். இறங்கின உடனே ஓட ஓட சுதர்ஜித் கவினை வெட்டியிருக்கான். அந்த ரோட்டில் கத்துறாப்பில் அலறல் சத்தம் கேட்குது. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சரிஞ்சு உயிர் மேலே பிரியுது, பாடி கீழே விழுகுது. விழுந்த உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். யார்? சுதர்ஜித், உன்னுடைய கவினுடைய உடம்பு ரோட்டில் கிடக்குது, அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எப்படி இருக்கும் கவினுடைய பெற்றவங்களுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த நேரத்தில், நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ கதறியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா குழந்தை உசுரோட இல்லை. உசுரோட போன குழந்தை பணத்தோட வீட்டுக்கு வரான்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, காவல்துறையும் அரசாங்க அதிகாரிகளும் கவினுடைய உடலை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணி பெற்றவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டு. பெற்றவங்க, எங்களுக்கு காசு பணம் தேவை. எப்போவுமே ஒரு ஆள் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தால் அரசாங்கம் 25 லட்சம், 10 லட்சம், 3 லட்சம் அப்படி கொடுத்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிரச்சனையை முடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவன் அந்த காசு வாங்க மறுத்துட்டு, பாடி வாங்க மறுத்துட்டு, அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே போடுங்க.
அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லவ்வர்ஸுக்கு, சின்ன பசங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது, அதாவது பூவு தான் பெண், வண்டு தான் ஆண். பூ ஏன் பூக்குது, ஏன் கலர் கலராக வந்து பூக்குது, கலர் கலராக ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த பள்ளி பருவத்தில் அது ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும். அந்த +2 +1 அந்த மாதிரி சில பேருக்கு வந்து 10th படிக்கும்போதே அந்த காதல் மோகம் வந்துடுது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து வேஸ்ட். இதனால் வந்து அவங்களுடைய படிப்பும் போயிடுது, அவங்களுடைய லட்சியமும் போயிடுது. அதாவது பிஞ்சிலேயே பழத்துட்டேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்லாவே இருக்காது. ஏன்னா ஒன்று நல்லா படிச்சுட்டு நல்லா செட்டில் ஆகி பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் இணைஞ்சிங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களுடைய சம்மதம் உங்களுக்கு இல்லைன்னும் போது அது வந்து கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா பெற்றவங்களுடைய ஆன்மா வந்து எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி வளர்த்தானே, இப்படி செஞ்சானே, போய் இந்த மாதிரி இடத்துல போய் கட்டிக்கிட்டாலே நான் எப்படி சொந்த பந்தத்தோட, அதாவது இந்த ஊர் உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காதலர்களுக்காக இல்லை. அந்த சமூகம் வந்து சப்போர்ட் பண்ணாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது மாதிரி பொண்ணு சில சாதிகளுக்குள்ளேயே கொடுக்க மாட்டாங்க. இதே இந்து எடுத்துங்க, கிறிஸ்டின் எடுத்துங்க, முஸ்லீம் எடுத்துங்க, அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்குது. அது மாதிரி காதல்ன்றது எந்த மாதிரி இடங்களில் வந்து அது செட் ஆகும்னா, அதாவது அவங்களுக்கும் வசதி இல்லை, இவங்களுக்கும் வசதி இல்லை, ஏதோ வெளியே போனாங்க, நம்மளால் முடியாது, நல்லா இருக்கிறாங்க, இது மாதிரி விஷயங்களில் வந்து அது கூட சில சாதிகளுக்குள்ளே இந்த மாதிரி பொண்ணு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சூசைட் பெற்றவங்க பண்ணிக்கிறாங்க. காதலர்கள் பண்ண மாட்டாங்க, பெற்றவங்க பண்ணிடுறாங்க. அதனால் பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரீம் சென்னையுடைய பத்திரிகை ஆசிரியருடைய கருத்து அப்படின்றத தெரியப்படுத்தி கொண்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாளும் நம்ம பேப்பரில் பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி தான் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கவின் இறந்து போயிட்டான். சுபாஷினி அப்படியே இருந்துருவாளா? அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டு ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க சந்தோஷமாக புள்ள குட்டிகளோட இருப்பாங்க. ஆனால் கவினுடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கவின் இன்றைக்கி எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். அந்த பையன் அல்பாசியாக போயிடுச்சு இல்லைங்களா? அதனால் கவினுடைய ஆன்மா சாந்தி அடையவும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஊரார் ஒட்டுனாருக்கும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ட்ரீம் சென்னை பத்திரிகையின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலோசனை செய்து காதலியுங்கள். நன்றி, வணக்கம்.